நாய்க்கும் நமக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஒரு நாய் நாயாவே பிறக்கும், நாயாவே வளரும், நாயாவே சந்தோஷமா செத்துரும். ஆனா ஒரு மனுஷனா பிறக்கிறான், பஸ் கண்டக்டரா இருக்கான், நடிக்க போறாரு, சூப்பர் ஸ்டார் ஆகுறாரு ரஜினிகாந்த். ஒரு மனுஷனா பிறக்கிறான், ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் கலெக்டரா இருக்காரு, கிரிக்கெட் விளையாடுறாரு, கேப்டன் ஆகிறாரு MS தோனி. ஒரு நாய் பண்றத இன்னொரு நாயால பண்ண முடியும் தானே? அப்போ ஒரு மனுஷன் பண்றத இன்னொரு மனுஷனால பண்ண முடியாதா என்ன? அப்ப நீங்க பெரிய ஆள் ஆகிறது யார் தடுக்கிறா? உங்க மைண்டு தான் உங்களை தடுக்குது. சீக்ரெட் என்னன்னா, உங்க இமேஜினேஷனை தாண்டி நீங்க வளரவே மாட்டீங்க. நமக்குலாம் ஒரு தாட் வருதுன்னா அது ஏன் வருதுன்னு தெரியாம நம்ம சீரியஸாவே எடுத்துக்க மாட்டோம். உங்களுக்கு வர தாட்ஸ் எல்லாம் உங்களால என்ன பண்ண முடியும்னு உங்களுக்கு வர ஒரு சிக்னல். ஒரு நாள் லேண்ட்லைன்ல ஒருத்தர் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காரு, இது அப்படியே வெளில எடுத்து போலாமேன்னு ஒருத்தர் யோசிச்சாரு, மொபைல் ஃபோனா மாறிடுச்சு. ஒரு நாள் அப்படியே வானத்துல ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு, இங்க அப்படியே பறந்து போலாமே நினைக்கிறாரு, ஃபிளைட்டா மாறிடுச்சு. இமேஜினேஷன் இஸ் எவ்ரிதிங். உங்க தாட்ஸை நம்புங்க, ஆசைப்படுங்க, பெருசா ஆசைப்படுங்க, நம்பி எஃபர்ட்ஸ் போடுங்க. நம்பிக்கையான உழைப்போட அவுட்கம் என்னன்னா வெற்றி. நீங்க நாய் இல்லை, மனுஷன். நீங்க மனுஷனாவே இருக்க போறீங்களா இல்ல பெரிய மனுஷன் ஆக போறீங்களா? தான் சொல்ல.